இப்போ வந்து நம்ம இந்த லெக்சர்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, லாங் காலம் ஒரு எண்ட் ஃபிக்ஸ்டு, இன்னும் 2 ஃப்ரீ. ஸோ இந்த எண்ட் ஃபிக்ஸ்டு, இந்த எண்ட் ஃப்ரீ. அதுக்கு ஆயிலர்ஸ் பக்லிங் லோட் ஆர் கிரிப்ளிங் லோட் வந்து டெரைவ் பண்ண போறோம். ஸோ இந்த டெரிவேஷன் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பெண்டிங் மொமெண்ட் அட் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஒரு செக்ஷன் எக்ஸ் எடுத்திருக்கோம், அது எக்ஸ் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஸோ இந்த இடத்துல பெண்டிங் மொமெண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த பாயிண்ட்ல பெண்டிங் மொமெண்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த பாயிண்ட்ல பெண்டிங் மொமெண்ட் வேணும் அப்படின்னா, லோட் இங்கே ஆக்ட் பண்ணுது. லோட் இன்டூ அந்த லோடோட லைன் ஆஃப் ஆக்ஷனுக்கும் நம்ம பாயிண்ட்டுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும்? சரி, இது நம்ம ஏன்னு வச்சுக்கிறோம். இந்த இடத்துல எவ்வளோ டிஃப்ளெக்ட் ஆகுது ஏன்னு வச்சுக்கிறோம். இந்த இடத்துல டிஃப்ளெக்ஷன் ஒய்னு வச்சுக்கிறோம். அப்போ ஏ மைனஸ் ஒய் தான் இந்த வேல்யூ. ஸோ இந்த இடத்துல பெண்டிங் மொமெண்ட் வேணும் அப்படின்னா லோட் இன்டூ ஏ மைனஸ் ஒய். இது கிளாக் வைஸ் மூமெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும், அதனால பிளஸ். தஃபோர் பெண்டிங் மொமெண்ட் எக்ஸ் எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா லோட் இன்டூ ஏ மைனஸ் ஒய். சரியா? லோட் பி இன்டூ ஏ மைனஸ் ஒய். அப்புறம் ஜென்ரல் செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நமக்கு தெரியும். இஐ டி ஸ்கொயர் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு எம்எக்ஸ்எக்ஸ். அப்போ இஐ டி ஸ்கொயர் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு எம்எக்ஸ்எக்ஸ் அப்படின்னா எம்எக்ஸ்எக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம், பி இன்டு ஏ மைனஸ் ஒய் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ அதில் வந்து அப்படியே வந்தோம் அப்படின்னா இஐ டி ஸ்கொயர் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு பி இன்டு ஏ மைனஸ் ஒய். ஸோ இதை லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்தோம்னா இஐ டி ஸ்கொயர் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பி இன்டு ஏ மைனஸ் ஒய் ஈக்குவல் 0. இதை த்ரூ அவுட் த ஈக்குவேஷன் இஏல டிவைட் பண்ணோம்னா டி ஸ்கொயர் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பி பை ஏ இன்டு ஏ மைனஸ் ஒய் ஈக்குவல் 0. ஸோ டி ஸ்கொயர் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் இதை செப்பரேட் பண்ணுறோம், மைனஸ் பி பை ஏ இன்டு ஏ ப்ளஸ் பிஒய் பை ஏ ஆர் பி பை ஏ இன்டு ஒய் ஈக்குவல் 0. இதில் இந்த ஒய் உள்ள டேர்ம்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு இதை அங்கிட்டு கொண்டு போயிட்டோம் அப்படின்னா டி ஸ்கொயர் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி பை ஏ இன்டு ஒய் ஈக்குவல் டு பிஏ பை ஏன்னு வரும். ஸோ இதுக்கு நம்ம ஜென்ரல் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இது வந்து செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஒய்யில் இருக்கு. ஸோ இதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் வந்து காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் ப்ளஸ் பர்டிகுலர் இன்டெக்ரல் அப்படின்னு வரும். ஸோ அதெல்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பண்ணோம் அப்படின்னா ஃபைனலாக இந்த ஃபார்மில் கிடைக்கும். ஸோ நீங்கள் இதை வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். இதை நான் எப்படி ஞாபகம் வச்சுக்க அப்படின்னா, நமக்கு வந்து போத் எண்ட்ஸ் ஹிஞ்சிரி கேஸில் வந்து ஒய் ஈக்குவல் ஏ காஸ் எக்ஸ் ரூட் பி பை இஐ ப்ளஸ் பி சைன் எக்ஸ் ரூட் பி பை ஏன்னு வந்துச்சு போன டெரிவேஷனில். அது கூட ப்ளஸ் ஸ்மால் ஏ, ஏன்னா இந்த ரைட் சைடில் ஏ வருதுல்ல, பி பை ஏ வந்து எல்லா இதுலேயும் வருது இதுலேயும் வருது. ஸோ ரைட் சைடில் வர்றது வந்து ஏ வருது, அந்த ஏ மட்டும் அடிஷனலாக வருது, அவ்வளோ. ஸோ இதான் வந்து ஈக்குவேஷன் கேபிட்டல் ஏன்னு வச்சுக்கிறோம். இப்போ இதில் கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி ஆர் கான்ஸ்டன்ட்ஸ் ஆஃப் இன்டெகிரேஷன். ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா பவுண்டரி கண்டிஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பவுண்டரி கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஃபிக்ஸடு. எப்பயுமே ஃபிக்ஸட் சப்போர்ட்டில் ஸ்லோப்பும் 0, டிஃப்ளக்ஷனும் 0. அப்போ அந்த பவுண்டரி கண்டிஷனை எப்படி எழுதலாம்? when x equal to 0, ஏன்னா x equal to 0 படிங்கன்னா இங்கே வந்துடும். ஸோ when x equal to 0, y equal to 0, ஏன்னா y வந்து 0 இந்த இடத்துல. அதே மாதிரி இந்த இடத்துல ஸ்லோப்பும் 0. ஸோ அதை எப்படி சொல்றது? when x equal to 0, dy by dx equal to 0. அது இன்னொரு பவுண்டரி கண்டிஷன். இதில் இன்னொரு பவுண்டரி கண்டிஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். அது என்ன அப்படின்னா, எக்ஸுக்கு எல் வேல்யூ வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. when x takes a value of L, அந்த இடத்துல டிஃப்ளெக்ஷன் வந்து a. ஸோ அது வந்து இன்னொரு பவுண்டரி கண்டிஷன். when x equal to a, y equal to a. when x equal to L, y equal to a. அந்த 3 பவுண்டரி கண்டிஷன் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இந்த பவுண்டரி கண்டிஷன் எழுதியிருக்கேன் பாருங்க. when x equal to 0, y equal to 0, அதாவது அந்த ஃபிக்ஸட் சப்போர்ட்ல டிஃப்ளெக்ஷன் 0. அதே மாதிரி x equal to 0, dy by dx 0, அதாவது அந்த ஃபிக்ஸட் சப்போர்ட்ல நமக்கு ஸ்லோப்பு 0. அப்புறம் x equal to L போகும்போது y equal to a. இப்போ மொதல் பவுண்டரி கண்டிஷனை இந்த ஈக்குவேஷன் ஏல சப்ஸ்டியூட் பண்ணணும்னா என்னது? x equal to 0, எக்ஸுக்கு 0 போடுங்க, ஒய்க்கு 0 போடுங்க. அப்போ இது a cos 0, a cos 0 1. ஸோ ஏ கேபிட்டல் ஏ மட்டும் வரும். பி சைன் 0 இது போயிடும், ப்ளஸ் ஸ்மால் ஏ இருக்கும். அப்போ கேபிட்டல் ஏ ப்ளஸ் ஸ்மால் ஏ ஈக்குவல் 0 வரும். தேர்ஃபோர் கேபிட்டல் ஏ ஈக்குவல் மைனஸ் ஏன்னு வரும். அடுத்தது இந்த இந்த ஸ்லோப் பவுண்டரி கண்டிஷனை யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த ஸ்லோப் பவுண்டரி கண்டிஷன் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒய் ஈக்குவேஷன் தான் இருக்கு இங்கே. அப்போ டிஒய் பை டிஎக்ஸ் கண்டுபிடிச்சிப்போம். ஸோ இதில் டிஒய் பை டிஎக்ஸ் பண்ணோம் அப்படின்னா டிஒய் பை டிஎக்ஸ், அதாவது ஒய்யை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ இந்த டேர்ம் முதல்ல டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். ஏ காஸ் எக்ஸ் ரூட் பி பை இஐ. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன அப்படின்னா காஸ் எக்ஸ் ரூட் பி பை இஐ இருக்குல்ல, ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் ரூல் அப்ளை பண்ண போகிறோம். அதாவது காஸ் இதை பூரா ஒரு கேபிட்டல் எக்ஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ காஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ். அப்போ மைனஸ் சைன் எக்ஸ் ரூட் பி பை ஏன்னு வந்துடும். அதுக்கப்புறம் உள்ளதை திரும்ப எக்ஸுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அதான் ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் ரூல். அப்போ உள்ள எக்ஸ் இன்டு ரூட் பி பை எக்ஸுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணால் ரூட் பி பை ஏ மட்டும் வரும். அதான் இங்கே எழுதியிருக்கும். ஸோ டிஒய் பை டிஎக்ஸ் வேணும் அப்படின்னா மைனஸ் ஏ கேபிட்டல் ஏ சைன் எக்ஸ் ரூட் பி பை ஏ இன்டு ரூட் பி பை ஏ. அதே மாதிரி பிளஸ் இங்கே சைன் எக்ஸ் ரூட் பி பை ஏ இருக்கு. இதை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா சைனை பண்ணோம்னா காசு. ஸோ காஸ் எக்ஸ் ரூட் பி பை ஏ வரும். அப்புறம் உள்ள திரும்ப ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் ரூல் அப்ளை பண்ணி இதுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா ரூட் பி பை ஏ வரும். அதான் இங்கே போட்டிருக்கோம், இன்டு ரூட் பி பை ஏ.
இப்போ இதில் when x equal to 0 dy by dx 0 equal to 0 போட்டோம்னா இங்கே dy by dx 0, எக்ஸுக்கு 0 போட்டிங்கன்னா இது போயிடும். ஸோ b இங்கே எக்ஸுக்கு 0 போட்டிங்கன்னா 1, cos 0 1. ஸோ b இன்டூ ரூட் பி பை ஏ வருது. பி பை ஏ கிடையாது, ரூட் பி பை ஏ வரும். ஸோ பி இன்டூ ரூட் பி பை ஏ ஈக்குவல் டு 0ன்னு வரும். அதாவது பி ரூட் பி பை ஈக்குவல் டு 0 அப்படின்னா எய்தர் பி 0வா இருக்கணும் அல்லது ரூட் பி பை ஏ 0வா இருக்கணும். பி வந்து லோடு, அதனால அது 0வா இருக்க முடியாது. அதனால பி கேன் பி 0. ஸோ பி 0ன்னு இங்கே வந்து கண்டுபிடிக்கிறோம். அப்புறம் இந்த ஜெனரல் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. y ஈக்குவல் டு ஏ காஸ் எக்ஸ் ரூட் பி பை ஏல கேபிட்டல் ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஏ. ஸோ மைனஸ் ஸ்மால் ஏ காஸ் எக்ஸ் ரூட் பி பை ஏ. பி வந்து 0 ஆயிடுது, ஸ்மால் ஏ மட்டும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்மால் ஏ. இதில் மூணாவது பவுண்டரி கண்டிஷனை யூஸ் பண்ணுறோம். எக்ஸ் ஈக்குவல் டு எல், ஒய் ஈக்குவல் டு ஏ. ஸோ ஒய்க்கு ஸ்மால் ஏ போடுங்க, எக்ஸுக்கு எல் போடுங்க. அப்போ ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஏ காஸ் எல் ரூட் பி பை இஐ பிளஸ் ஏன்னு வரும். இதில் நமக்கு வந்து ஏ காஸ் எல் ரூட் பி பை மட்டும் இங்கிட்டு கொண்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ஏ இங்கிட்டு வரும்போது 0 ஆயிடும். ஸோ ஏ காஸ் எல் ரூட் பி பை ஈக்குவல் 0ன்னு வரும். இதில் எய்தர் ஏ 0வா இருக்கணும் அல்லது காஸ் எல் ரூட் பி பை ஏ 0வா இருக்கணும். இதில் இந்த ஸ்மால் ஏ 0வா இருக்க முடியாது. ஏன்னா 0 ஆச்சுன்னா என்ன ஆயிரும், இதுவும் 0 ஆயிரும், இதுவும் 0 ஆயிரும். அப்போ ஒய் ஈக்குவல் 0 ஆயிரும். அப்போ காஸ் எல் ரூட் பி பை ஏ ஈக்குவல் டு 0. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த இது எப்போ 0 ஆகும் அப்படின்னா எல் ரூட் பி பை ஏ வந்து பை பை 2 இல்லை 3π/2 இல்லாட்டி 5π/2 அப்படி அந்த அந்த ரேஞ்சில் அந்த ஈவன் ஆட் ஆர்டரில் 1 3 5 7 அப்படி போச்சு அப்படின்னா 1/2 3/2 5/2 அப்படி அந்த ஆர்டரில் போச்சு அப்படின்னா 0 வரும். இதில் இருக்கிறதுலே லோயஸ்ட் வேல்யூ எடுத்தோம்னா 5/2. ஸோ எல் ரூட் பி பை ஏ ஈக்குவல் டு 5/2. ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணோம்னா எல் ஸ்கொயர் பி பை ஏ ஈக்குவல் டு 5/4. therefore p equal to π²a/4l². இதுதான் வந்து Euler's crippling load for column with one end fixed and other end free. ஸோ உங்களுக்கு மிக்க நன்றி. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாருக்கும் இது ரீச் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, உதவி செய்யுங்க. தேங்க்யூ.